Hi dears, good morning pa. Welcome to Max class. So today topic is statistics. Chapter 6 statistics. Term 3 put term 3rd pa. So introduction பாருங்க. So நமக்கு statistics அப்படின்னா நமக்கு என்னப்பா ஞாபகம் வரும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பார்த்தாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா டேட்டா அப்படிங்கிறது ஞாபகம் வரும், ரைட்டா? ஸோ 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் you already studied about statistics. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா கணக்கெடுக்கிறதுன்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்க, கணக்கெடுக்கிறது அப்படின்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் எடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாக்காளர் அவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கெடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னது, அதை பற்றின சென்சஸ் அப்படின்னு பேர். ஸோ அதை பற்றின படிப்புக்கு பேர் தான் என்னது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பேர். ஸோ டேட்டா அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலாக உங்களுக்கு டேட்டா அப்படின்னா நீங்கள் என்னென்னு படிச்சிருப்பீங்கன்னா, டேட்டா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க, ரைட்டா? ஆனால் டேட்டா அப்படின்னா என்னென்னா, டேட்டா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ். ஸோ டேட்டாங்கிறது வந்து நம்பரை மட்டும் கலெக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நம்பர்ஸ், வேர்ட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னது, டேட்டா அப்படின்னு பேர். ஸோ நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ சப்போஸ் நம்ம ப்ரீ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதியிருக்கீங்களப்பா. ஸோ இதில் வந்து 8th ஏயோடைய மார்க்ஸ் அப்படின்னு நம்ம கலெக்ட் பண்ணுறோம்ல, அது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னா உங்கள் மார்க்ஸ் எல்லாம் வந்து நம்பர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ வேர்ட்ஸ் அப்படின்னா, ஸோ 8th பியில் வந்து ஏல ஸ்டார்ட் பண்ணுற நேம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னா அது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கும், வேர்ட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, 8th சியில் இருக்கிற ஹைட் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், 21 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னா என்னப்பா, அப்சர்வேஷன்ஸ்னால் இட் ஆல்சோ ஒன் ஆஃப் த நம்பர்ஸ். என்ன பண்ணுறது, அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ சப்போஸ் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் நடக்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒவ்வொரு இதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, அதாவது ஒவ்வொரு அளவை வந்து என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்னதுன்னா அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ அப்போ டேட்டா அப்படிங்கிறது நாட் ஒன்லி கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ், டேட்டா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ், வேர்ட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ், ரைட்டா? இதுவரை நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்கன்னா டேட்டா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ நாட் ஒன்லி நம்பர்ஸ், வேர்ட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா டேட்டா அப்படின்னா கலெக்ட் பண்ணுறது நம்ம, ரைட்டா? அதை எந்தெந்த ஃபார்மேட்டில் கலெக்ட் பண்ணுவோம்னா நம்பர்ஸ், வேர்ட்ஸ், மெஷர்மெண்ட் அண்ட் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்னது, டேட்டா. ஸோ டேட்டாவில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குப்பா. ஒன்று வந்து என்னென்னா ப்ரைமரி டேட்டா, அனதர் ஒன் வந்து என்னது, செகண்டரி டேட்டா. ஸோ டேட்டா வந்து 2 டைப்பாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன் இஸ் ப்ரைமரி டேட்டா அண்ட் அனதர் ஒன் இஸ் செகண்டரி டேட்டா. So next we are going to see about primary and secondary data. So listen pa, next one is primary data. So primary data அப்படின்னா என்னன்னா, data that are collected by person for the first time for a specific purpose அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஜென்ரலாக சொல்லணும்னா டேட்டாவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமில் போய் ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காண்டி கலெக்ட் பண்ணுறது, ரைட்டா? ஸோ அதுக்கு பேர் வந்து என்னென்னா ப்ரைமரி டேட்டா. ப்ரைமரி டேட்டா அப்படின்னா டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறது. ஸோ ஒரு பர்சன் போய் வந்து டைரெக்டாக, அதாவது நமக்கு இப்போ ஒரு டேட்டா வேணும்னா நம்மளே போய் டைரெக்டாக கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்னது, ப்ரைமரி டேட்டா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்னது கொடுக்குறாங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் சாக்லேட்ஸ் விச் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மோஸ்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இல்லாட்டி நம்ம வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டே டைம்லலாம் போய் வாலிபாலில் எத்தனை பிளேயர்ஸ் சேர்றீங்க அப்படின்னு போய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அந்த டீம் லீடர் இல்லாட்டி யாராவது வந்து நம்மளை கேட்பாங்கல்லப்பா கிளாஸில், அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரைமரி டேட்டா. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெக்ஸ்ட்டு ஆனுவல் டேக்கெலாம் வந்து டீச்சர்ஸ் வந்து பரதநாட்டியமில் யார் யார் சேர்றா, யோகா கிளாஸ்க்கு யார் யார் வர்றீங்க, யோகா டான்ஸ்க்கு யார் யார் வர்றீங்க அப்படின்னு டீச்சர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து வந்து நேம் லிஸ்ட் கலெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அது வந்து ப்ரைமரி டேட்டா. ஸோ செகண்டரி டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த டேட்டாவை, ரைட்டா? டேட்டா ஆல்ரெடி ஹேஸ் பின் கலெக்டட் பை சம் அதர் பர்சன். ஏற்கனவே யாராவது என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டேட்டாவை வந்து நம்ம பார்க்குறதுக்கு பேர் வந்து என்னென்னா செகண்டரி டேட்டா.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைமரி டேட்டா அப்படின்னா டேட்டா கலெக்டட் பை ஓன், ரைட்டா? ஸோ செகண்டரி டேட்டானா டேட்டா ஆல்ரெடி கலெக்டட் பை சம் அதர் பர்சன்ஸ். ஸோ ப்ரைமரினா நம்ம போய் கலெக்ட் பண்ணுறது, செகண்டரினா ஏற்கனவே ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருந்த டேட்டாவை வந்து நம்ம பார்க்குறதுக்கு பேர் வந்து என்னது? செகண்டரி டேட்டா. இந்த நெட்ல எல்லாம் போய் தேடுறோம் பாருங்கள், அதெல்லாம் வந்து என்னென்னா செகண்டரி டேட்டா. ஏற்கனவே இன்னொருத்தவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம போய் பார்க்குறதுக்கு பேர் வந்து செகண்டரி டேட்டா. ஸோ ப்ரைமரி டேட்டா அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காண்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பர்சன் போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்னப்பா? ப்ரைமரி டேட்டா. ஸோ டேட்டா அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் என்ன பார்த்தோம்? கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ், நெக்ஸ்ட் வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த டேட்டாவில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி டேட்டா. ப்ரைமரி டேட்டானா வந்து என்னென்னா டேட்டா கலெக்டட் பை த person, right? By person for the first time for a specific reason. So first time போய் கலெக்ட் பண்ணுற டேட்டாவுக்கு பேர் ப்ரைமரி டேட்டா. ஸோ செகண்டரி டேட்டானா ஏற்கனவே இருக்கிற டேட்டா, ரைட்டா? அந்த டேட்டாவை நம்ம போய் பார்க்குறது. யாராவது ஒருத்தவங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. டேட்டா ஆல்ரெடி ஹாஸ் பீன் கலெக்டட் பை சம் அதர் பர்சன் இஸ் கால்டு செகண்டரி டேட்டா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கப்பா, ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள், ரைட்டா? ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம டேட்டாஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறோம்னா கலெக்ட் பண்ணியிருக்கோம், ரைட்டா? அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டேபிளில் வந்து அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா ஃபார்ம் பண்ணுறோம், ரைட்டா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம், சப்போஸ் வந்து மார்க்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், ரைட்டாப்பா? இல்லை உங்களுடைய டோட்டல்ஸை எடுத்துக்குவோம். அதாவது 8th உடைய டோட்டல்ஸ், ஒரு ஃபஸ்ட்டு 7 ஸ்டூடெண்ட்ஸுடைய டோட்டல் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். அதுதான் வந்து என்னது? டேட்டா. அந்த டேட்டாவெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டேபிளாக வந்து ஃபார்ம் பண்ணுறோம், ரைட்டா? அது வந்து நமக்கு எதை ஷோ பண்ணணும்னா, அதாவது 780 வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து 718 போட்டுட்டு இங்கே 3 லைன் போட்டுட்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போடுவோம், ரைட்டா? இதெல்லாம் லாஸ்ட் இயர் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி 720 அதை வந்து ஒரே ஒரு மெம்பர் மட்டும்தான் 720 வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1ன்னு போட்டுட்டு அந்த சைடில் வந்து நம்ம 1ன்னு போடுவோம், ரைட்டாம்மா? ஸோ டேலி மார்க் அதெல்லாம் போடுவோம்ல. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னது? ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் அப்படிங்கிறது மீனிங். ஸோ வாட் இஸ் கால்ட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ப்பா? ஸோ எ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கிவன் டேட்டா. ஸோ டேட்டானா அது நம்பர்ஸாக இருக்கலாம், வேர்ட்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணுவோம், ரைட்டா? அந்த டேட்டாவை வந்து நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வருவோம். அது வந்து நமக்கு எதை ஷோ பண்ணணும்னா ஃப்ரீக்வன்சி வித் விச் ஈச் வேரியபிள் அக்கர்ஸ் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து 70 அந்த மார்க்கை வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல 5 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு ஷோ பண்ணும். அந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் வந்து அதாவது நம்ம எடுத்திருக்க அந்த டேட்டாவில் வந்து எத்தனை தடவை அந்த நம்பர் வந்திருக்கு, இல்லை எத்தனை தடவை அந்த வேர்டு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணும். அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, ஷோவிங் ஃப்ரீக்வன்சி வித் விச் ஈச் வேரியபிள் அக்கர்ஸ். ஸோ அந்த வேரியபிள் வந்து அதாவது அந்த மார்க் வந்து எத்தனை டைம் வந்திருக்கு, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 92 அப்படிங்கிற மார்க்கை வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ வந்து அந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் வந்து என்ன பண்ணணும்னா 5 மெம்பர்ஸ் அப்படிங்கிறத காட்டும், ரைட்டா? அதே மாதிரி வந்து ஒரு 80 மார்க்கை வந்து ஒரு 2 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி டேபிளில் போட்டோம்னா அப்போ வந்து 80 வந்து என்னது 2 அப்படிங்கிறத காட்டும். அதுதான் வந்து என்னது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாருங்கப்பா, a frequency distribution is the arrangement of the given data in the form of table, right? In the form of table. ஸோ அந்த டேபிள் வந்து எதை ஷோ பண்ணணும்னா ஷோவிங் ஃப்ரீக்வன்சி வித் which each variable occurs. அந்த வேரியபிள், அதாவது வேரியபிள்ங்கிறது அந்த பிளேஸ் ஆஃப் மார்க்காக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஹைட்டாக இருக்கலாம், வெயிட்டாக இருக்கலாம், ரைட்டா? ஸோ அது எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் வந்து நமக்கு ஷோ பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கப்பா, there are 2 types of distribution table. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அதில் 2 வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா ஃப்ரீக்வன்சி டேபிள் ஃபார் அன்குரூப் டேட்டா. ஸோ அன்குரூப் டேட்டா அப்படின்னா அதுக்கு இன்னொரு நேம் வந்து என்னப்பா, டிஸ்க்ரீட் டேட்டா.
ரைட்டா. ஸோ அன்குரூப் டேட்டா அப்படின்னா என்னென்னா அந்த அன்குரூப் டேட்டாவில் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், இல்லாட்டி ஹோல் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். ரைட்டாப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ஃப்ரீக்வன்சி டேபிள் ஃபார் குரூப் டேட்டா. ஸோ குரூப் டேட்டா அப்படின்னா என்னென்னா நிறைய இருக்கும். நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணலாம்னா சர்டன் இன்டர்வலாக பிரிச்சுக்கணும். ரைட்டா. ஸோ அன்குரூப் டேட்டா அப்படின்னா அது எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கும். குரூப் டேட்டா அப்படின்னா என்னென்னா சப்போஸ் ஒரு வில்லேஜில் வந்து 0லேருந்து அதாவது 1லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே எத்தனை மெம்பர்ஸ், அடுத்து 5லேருந்து 10 இயர்ஸ்க்குள்ளே எத்தனை மெம்பர்ஸ், அந்த மாதிரி சென்சக்ஸ் எடுக்கிறோம் பாருங்கள். அது வந்து என்னென்னா குரூப் டேட்டா. இப்போ சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இப்போ 50லேருந்து 60க்குள்ளே இத்தனை மார்க்கு, 60லேருந்து 70க்குள்ளே இத்தனை மார்க்கு, இந்த மாதிரி சர்டன் இன்டர்வலாக பிரிக்கிறதுக்கு பேர் வந்து என்னப்பா குரூப் டேட்டா. ஸோ அங்கே அன்குரூப் டேட்டா அப்படின்னா என்னென்னா ஸோ 70 எக்ஸாக்டாக 70 எடுத்தவங்க எத்தனை பேர், எக்ஸாக்டாக 80 மார்க் எடுத்தவங்க எத்தனை பேர், இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் வந்து என்னென்னா அன்குரூப் டேட்டா. ஸோ குரூப் டேட்டானா வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து நிறையா இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா சர்டன் இன்டர்வல் வந்து வர்றதுக்கு பேர் குரூப் டேட்டா. அன்குரூப் டேட்டானா 1/1 ரைட். அப்போ எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் கொடுக்கறது அன்குரூப் டேட்டா. ஸோ குரூப் டேட்டானா என்னென்னா நம்ம இன்டர்வலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறதுக்கு பேர் வந்து என்னது குரூப் டேட்டா. ஸோ குரூப் டேட்டாவுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா கண்டினியூஸ் டேட்டா. அன்குரூப் டேட்டாவுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா டிஸ்கிரீட் டேட்டா. ரைட்டா. ஸோ அன்குரூப் டேட்டா அப்படின்னா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். இப்போ 90 மார்க் அப்படின்னா 90 மார்க் வந்து 5 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கொண்டு வர்றது. ஸோ இங்கே குரூப் டேட்டாவில் எப்படின்னா 90லேருந்து 100க்குள்ளே எத்தனை மார்க்கு, அந்த மாதிரி சர்டன் இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணுறோம் பாருங்கள், அது வந்து குரூப் டேட்டா. எக்ஸாக்டாக 90னா 90ல் எத்தனை பேர் அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி ரைட் பண்ணோன்னா அதுக்கு பேர் வந்து என்னப்பா அன்குரூப் டேட்டா. ஸோ அன்குரூப் டேட்டாவுக்கு இன்னொரு பேர் டிஸ்கிரீட் டேட்டா. குரூப் டேட்டாவுக்கு இன்னொரு பேர் வந்து என்னப்பா கண்டினியூஸ் டேட்டா. இப்போ ஒரு சம் பார்ப்போம்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கப்பா, ஒரு சம் பார்ப்போம். எக்ஸசைஸ் 6.1ல் பேஜ் நம்பர் 220. ஸோ ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் டேட்டா. சம் பெருசாக இருக்கும், பட் ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள்ப்பா. ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் டேட்டா இன் அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிள். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரீக்வன்சி டேபிளாக மாற்றணும். ஸோ அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிளாக சேஞ்ச் பண்ணணும். விச் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் 25 ஃபேமிலிஸ். ஸோ 25 ஃபேமிலிஸில் இருக்க டேட்டா எதை பற்றின டேட்டானா 25 ஃபேமிலிஸில் இருக்க சில்ட்ரன்ஸை பற்றின டேட்டா. ரைட்டாப்பா. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிளில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைல்டு, செகண்ட் ஃபேமிலியில் 3 சைல்டு, தேர்டு ஃபேமிலியில் சில்ட்ரனே இல்லை. ஸோ ஃபோர்த்து ஃபேமிலியில் வந்து 2 சில்ட்ரன், ஃபிஃப்த் ஃபேமிலியில் 5 சில்ட்ரன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 25 ஃபேமிலியில் இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு உண்டான டேட்டா கொடுத்துருக்காங்க. ரைட்டா. ஃபஸ்ட்டு நல்லா செம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 ஃபேமிலிஸில் இருக்க சில்ட்ரனோடைய கவுண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்ப்பா அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிளை ஃபார்ம் பண்ண போகிறோம். ரைட்டா. ஸோ அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிள் எப்படி மேம் போடுறது அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்தது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்த்துக்குங்க. கொடுத்துருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்த்துக்குங்க. ஸோ என்னப்பா இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 0. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்னப்பா 1, நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு வந்து என்னதுப்பா 5, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 வரை இருக்குது. ரைட்டா. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 0லேருந்து 6 வரையும் கன்வெர்ட் பண்ணணும். ரைட்டா. 0, 1, 2, 3 இந்த மாதிரி 1/1 ரைட் பண்ணணும். ஸோ ரைட் பண்ணுவோமாப்பா. ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி வந்து ரேஞ்ச் அப்படின்னா என்னங்கிறது நம்ம வந்து ரீகால் பண்ணிக்குவோம். ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ, அதுக்கு பேர் தான் வந்து என்னது ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னா ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ வாட் இஸ் த ஹையஸ்ட் வேல்யூப்பா? Highest value is 6. Smallest value என்னப்பா 0. எஸ். ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து என்னது 0. அப்போ 6 minus 0 அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து என்னது 6. சப்போஸ் இந்த சமுக்கு ரேஞ்ச் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட் இல்லாட்டி மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். ரைட்டா. இதுதான் வந்து என்னது ரேஞ்ச்.
ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ரேஞ்ச் கண்டுபிடிங்க. அதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஸோ ரேஞ்ச் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட், இல்லாட்டி மேக்ஸிமம் மைனஸ் மினிமம், அதுக்கு பேர் தான் வந்து என்னது ரேஞ்ச். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அன்குரூப்டு, ரைட்டா? அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிளை வந்து இந்த சம்முக்கு போட போகிறோம். கொடுத்துருக்க டேட்டாவுக்கு அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிள் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். பாருங்கப்பா, இது இப்படி தான் நம்ம சம் போட போகிறோம், ரைட்டா? நம்பர் ஆஃப் சில்ட்ரன், டேலி மார்க், ஃப்ரீக்வன்சி, ரைட்டா? ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிளை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா எதை பற்றினதுன்னு பார்த்துக்குங்க. ஸோ டேட்டா வந்து சில்ட்ரனை பற்றினது, அதனால் ஃபஸ்ட்டு டேபிள் வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு காலம் வந்து சில்ட்ரன் அப்படின்னு போடுறோம். செகண்ட் காலம் வந்து எப்போவுமே என்ன பண்ணணும்னா டேலி மார்க்கு, தேர்டு காலம் வந்து என்னப்பா ஃப்ரீக்வன்சி, ரைட்டா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம டேபிளாக கன்வெர்ட் பண்ணி ரைட் பண்ணுறோம் பாருங்கள், இதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோயஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட் இஸ் த லோயஸ்ட் வேல்யூப்பா? 0. அப்போ இந்த பிளேஸில் என்ன பண்ணிக்கிங்க 0. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்னப்பா 1. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது 2. ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா இருக்கு 3 இருக்கப்பா, எஸ் 3 இருக்கு. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் வேல்யூப்பா 4. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்னப்பா 5, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ 6. ஸோ 6க்கு அடுத்து ஏதாவது வேல்யூஸ் இருக்காப்பா? நோ, ரைட்டா? அப்போ இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அன்குரூப் டேட்டா, ரைட்டா? அன்குரூப்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா டேபிளை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அன்குரூப்டுனா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வந்துருச்சாப்பா, 0, 1, 2, 3, 4, 5, 6 ஹோல் நம்பர் இல்லாட்டி எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் வருதாப்பா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிள்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ 0 நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து ஃபஸ்ட்டு 0. ஸோ 0 எத்தனை பிளேஸ்டு இருக்குங்கிறத பார்த்துக்குங்க, ரைட்டா? 0 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு 1, 2. அப்போ 2 டைம்ஸ் வந்திருக்காப்பா. ஸோ 2 டைம்ஸ் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த பிளேஸில் என்ன பண்ணுவோம்னா 1, 2 லைன்ஸ் போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுவோம் 2ன்னு ரைட் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி 1 பாருங்க. ஸோ 1 வந்து ஹவு மெனி டைம்ஸ்ப்பா? இங்கே பாருங்க 1, 2வா, இங்கே என்ன பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணிக்குவோம். 1, 2, நெக்ஸ்ட் வந்து 3, நெக்ஸ்ட் வந்து 4, 5, நெக்ஸ்ட் வந்து என்னப்பா 6 டைம்ஸ். ஸோ 1 ஹவு மெனி டைம்ஸ்ப்பா? 6 டைம்ஸ் இருக்கா? 1, 2, நெக்ஸ்ட் வந்து என்னது 3, 4, 5, 6. ஸோ ஹவு மெனி ஒன்ஸ் ஆர் தர்ப்பா? 6. ஸோ 6ன்னா நம்ம எப்படி போடணும்? 1, 2, 3, 4, லிசன் பண்ணிக்கிங்கப்பா. 1, 2, 3, 4. ஸோ 5 வந்து இப்படி கிராஸ் பண்ணணும், ரைட்டா? இந்த மாதிரி கிராஸ் பண்ணால் கவுண்டிங் வந்து என்னதுப்பா 5. நெக்ஸ்ட் ஒரு லைன் போட்டோம்னா இது எப்படி ரீட் பண்ணணும் 6. இங்கே பாருங்கள். ஸோ 1 சில்ட்ரன் வந்து டோட்டலாக 6 இருக்குது. ஸோ 6 வந்து டேலி மார்க்கில் எப்படி கொண்டு வரணும்னா 1, 2, 3, 4. ஸோ 5க்கு லைன் போடக்கூடாது, இந்த மாதிரி கிராஸில் கிராஸ் பண்ணிடணும். ஸோ 5. ஸோ 5 + 1 வந்து எவ்வளோப்பா 6. அப்போ இந்த பிளேஸில் வந்து என்ன பண்ணணும் 6. நெக்ஸ்ட் 2 பாருங்கள், ஹவு மெனி 2s ஆர் தேர்ப்பா? ஸோ 2வை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிக் பண்ணிக்குவோம். ஸோ 1, 2, நெக்ஸ்ட் வந்து 3, நெக்ஸ்ட் வந்து என்னப்பா 4, 5, 6. ஸோ ஹவு மெனி 2s ஆர் தேர்ப்பா? ஸோ 6 2s இருக்கா? 1, 2, நெக்ஸ்ட் வந்து என்னது 3, 4, 5, 6. ஸோ 6 இருந்தால் அந்த பிளேஸில் என்ன பண்ணணும் 1, 2, 3, 4, 5, 6. அப்போ இந்த பிளேஸில் என்ன பண்ணணும் 6. நெக்ஸ்ட் 3 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ இங்கே வரும் 1, நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா 4 தான் இருக்குது. ஸோ 3 ஹவு மெனி டைம்ஸ்ப்பா? 4 டைம்ஸ் வந்திருக்கு. அதனால் இந்த பிளேஸில் என்ன பண்ணணும் 1, 2, 3, 4. அப்போ இங்கே என்ன பண்ணிக்கணும் 4. 4 வந்து 3 டைம்ஸ் இருக்குப்பா. இங்கே பாருங்கள் 1, 2, நெக்ஸ்ட் வந்து என்னது 3. ஸோ 4 வந்து ஹவு மெனி டைம்ஸ்ப்பா? 4 வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு 3 டைம்ஸ். 4 வந்து 3 டைம்ஸ். அப்போ 1, 2, 3 இந்த பிளேஸில் என்ன பண்ணுங்கள் 3. நெக்ஸ்ட் அதே மாதிரி 5 பாருங்கப்பா. 5 வந்து ஹவு மெனி டைம்ஸ்ப்பா? இங்கே பாருங்கள் 1, 2, 3 டைம்ஸ் தான். 5 பாருங்கள், இங்கே பாருங்கள் 1, 2, 3. வேறு ஏதாவது 5 இருக்கா? இல்லை. அப்போ ஹவு மெனி டைம்ஸ்ப்பா? 3 டைம்ஸ். அப்போ 1, 2, 3 இந்த பிளேஸில் 3. ஸோ அதே மாதிரி 6 பாருங்கப்பா. 6 ஹவு மெனி டைம்ஸ்ப்பா? 6 வந்து ஒரே 1 டைம் தான் வந்திருக்கு. அப்போ இந்த பிளேஸில் என்ன பண்ணுங்கள் 1,
அப்போ இங்கே 1. ஸோ லாஸ்ட்டாக இந்த பிளேஸில் என்ன பண்ணிக்கிங்க டோட்டல் ரைட்டா. அப்போ டோட்டல் அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ இந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 6 + 6 எவ்வளோப்பா 12. 12 + 2 எவ்வளவு 14. 14 + 4 எவ்வளவு 18. 18 19 20 21 22 23 24 + 1 வந்து எவ்வளவு 25. இப்போ ஹவு மெனி ஃபேமிலிஸ் இருந்துச்சுப்பா 25 ஃபேமிலிஸு. அப்போ 25 ஃபேமிலிஸ்க்கு நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரணும் 25 வரணும். வந்து ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட் ரைட்டாப்பா. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிள். ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் போட்டிருப்பீங்க, ஜஸ்ட் ரீகால் தான்.